ஒண்ணுமே செய்யல. ரோடு போட்டாங்க பாரு, வெறும் மண்ணு. சிலிண்டருக்கு ஒரே ஒரு சிலிண்டருக்கு எங்க வித்துக்கல, இன்னும் வரல. 27ஆம் தேதி ஒரு மாசம் காத்துன்னு இருக்கணும் அதுக்கும். முதல் வந்த உடனேவே அவர் அறிவிச்சிருக்கிறது, நான் கார் கொடுப்பேன். யாருமே இல்லாதப்பட்டவங்கள அவங்களுக்குலாம் அவர் கார் கொடுக்கறதுக்கு எல்லாமே இருக்கப்பட்டவங்க. கல்லால பணமே இல்லைன்னு சொன்னாரு, இதெல்லாம் அறிவிக்கிறாரு. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் நடுத்தரு மக்கள், நாங்கள் இங்கே தண்ணி வந்தாலே உட்கார கூட முடியாது எங்களால். நாலு மணிலேருந்து உட்காந்துருக்கோம் சார். இது வரைக்கும் பஸ் வராமல் இருக்குது. அப்புறம் இதே டைம் டெய்லியும் இதே மாதிரி தான். காலையிலும் பஸ் இல்லை, சாயங்காலத்திலும் பஸ் கிடைக்கும். இலவச பஸ் வரமாட்டேங்குது. இந்த ஆட்சி வந்தோன்னு தான் பெண்களுக்கு அதிக இதுவே. அவங்களோட கட்சிக்காரங்களால தான் பெண்களுக்கு நிறைய கற்பழிப்பு, போஸ்கோல நிறைய பேர் அவங்க ஆட்சியில் இருக்கிறவங்க தான் போயிருக்காங்க. ஏன் அந்த மாதிரி தேர்தலுக்கு விட்ட ஒரு அறிக்கை கூட நீங்க உண்மையாவே செய்யல? அவங்களுக்கு தான் அது நல்லதுன்னு நினைக்கிற ஆட்சிக்கு அவங்க பசங்க அமைச்சருங்க இந்த மாதிரி இவங்களுக்கே தான் நல்லதா இருக்குது. ஆட்சிக்கு அவங்களே தான் சம்பாரிச்சு கொண்டு இருக்கிறாங்க எம்எல்ஏ பசங்க. நான் என்ன சொல்றேங்கன்னா, இருக்கப்பட்டவங்க ஆட்டோல போவாங்க, கார்ல போவாங்க. இல்லாதப்பட்டவங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண. நீங்க பாக்குறீங்க இவ்வளவு பேர் நிக்கிறாங்க, கிரௌடா இருக்குது. ஆனா பஸ் வரல. ஒரு அர்ஜென்ட் எங்களுக்கு இருக்கும். எங்க கிட்டயும் பணம் இருந்தா 29 நிறைய விட்டேன்னு சொல்றாரு, ஆனா ஒண்ணுமே வந்ததில்ல. பெண்களுக்காக நான் விட மாட்டேன், தொட்டா விட மாட்டேன், விட்டா தொட மாட்டேன்னு சொல்றதெல்லாம் அப்ப நான் சும்மாவா? தேர்தலில் ஆட்சியில வர்றதுக்காக இவ்வளவோ நீங்க பேசுறீங்க. அதே மாதிரி பாருங்க, 6 சிலிண்டர் சொன்னீங்க, இப்போ 3 சிலிண்டர்னு சொல்றீங்க. 1800 ரூபாய் 2000 ரூபாய் அப்படிதான் நாங்க கரண்ட் பில் கட்டணும். 4000 ரூபாய் வந்துச்சு. இப்ப இந்த மந்த் 3800 ரூபாய் வந்திருக்கு. எதுக்கு இதெல்லாம்? அவர் ஆட்சியில நல்லது செய்யறேன்னு கெட்டதை தான் பண்ணி வச்சிருக்காரு. அம்மா, இன்னைக்கு சட்டசபையில் முதல்வர் அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. 3 சிலிண்டர் வருஷத்துக்கு 6ன்னு சொன்னார், இப்போ 3 சிலிண்டர் இலவசம் தர்றேன் அப்படின்ட்டு இருக்காரு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் பெண்கள் பேருந்தில் பயணம் செய்யலாம், இலவசம். நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த 3 மாதம் ஆகுது, எந்த ஒரு இதுவும் செய்யல எங்களுக்கு. அதாவது 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னார். இந்த ஆசையை வச்சு தான் நாங்கள் எல்லாமே அவரை வர வச்சோம். ஒரு இதுவும் செய்யல, ஒன்றுமே செய்யல. ரோடு போட்டாங்க பாரு, வெறும் மண்ணு. அவங்க அந்த ஆட்சியிலும் தெரியல, இந்த ஆட்சியிலும் தெரியல. இவங்க செய்யறேன்னு சொன்னாங்க. வெறும் மண்ணு தான் இந்த இதில் இருக்குது, வெறும் மண்ணு தான். இப்போ நாங்கள் போன மாதம் பண்ணோம் அந்த சிலிண்டருக்கு ஒரே ஒரு சிலிண்டருக்கு எங்க வித்துக்கல, இன்னும் வரல. 27ஆம் தேதி ஒரு மாதம் காத்துன்னு இருக்கணும் அதுக்கும். அவர் ஆட்சியில போன எல்லாமே சொன்னாரு. மகளிருக்கு இது செய்வேன், 2500 ரூபாய் கொடுப்பேன், 6 சிலிண்டர் கொடுப்பேன், எல்லாமே கொடுப்பேன்னு சொன்னாரு. ஆனா அவரு கொண்டு வந்தது எதுவுமே செய்யல. கேட்டா கஜானா காலியாகுதுன்றாரு. இப்ப எம்எல்ஏக்கெல்லாம் கார் கொடுக்குறாங்க. அப்ப கஜானா இருக்கா? கஜானால காசு இருக்கா? இது எங்களோட கேள்வி. நாங்க இதுக்கு அப்படின்னு சப்போர்ட் பண்ண. நாங்க பொதுவா பேசுறோம். இப்ப இன்னைக்கு என்னன்னா 3 சிலிண்டர் தான் கொடுப்பேன். அதுவும் என்னன்னா வருஷம் வருமானம் 2 லட்சத்துக்குள்ள இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் 3 சிலிண்டர். முன்னாடியே அவர் சொல்லல இல்லையா? எல்லாருக்கும் தான். அது எல்லாருக்குமே தான் வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுப்போம். இப்ப நாங்கெல்லாம் நடுத்தர குடும்பம் தான், எங்களுக்குலாம் இல்லை. அதுக்குன்னு நாங்க இது கொடுக்குறாருன்னு நாங்கள் அதை ஏற்றுக்க முடியாது. அவர் சொத்தை எங்களுக்கு கொடுக்கல, இது கவர்மெண்டோட பொருளை தான் எடுத்து கொடுக்குறாங்க. அதனால இந்த ஆட்சியில் என்ன புதுசாக எதுவுமே செய்யல. மாண்புமிகு முதலமைச்சருக்கு வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்ன 2500 ரூபாய் நான் கொடுப்பேன், 6 சிலிண்டர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அறிவித்தார். இப்போ ஒரு 3 அறிவிப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. கல்லால பணமே இல்லைன்னு சொன்னார், இதெல்லாம் அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் அமைச்சர்களுக்கெல்லாம் கார் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. நாங்கள் நடுத்தர மக்கள் இருக்கிறோம், எங்களுக்காக இதுவரையிலும் ஒரு புது திட்டம் கூட அறிவிக்கலை. அவரால் நாங்கள் அந்த அறிவிப்பு புது திட்டத்தை அறிவிச்சாருன்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சியாகவே நாங்கள் இல்லை. ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அந்த 100 நாளில் அவர் பண்ணுறது. ஒன்று கூட ஒரு மனசுக்கு இவர் வந்தார் இதை செய்தாருன்னு சொல்கிற அளவுக்கு அவர் எதுவும் செய்யலை. இவர் நான் வீடை கட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அதுக்குண்டான இதுவும் கிடையாது, எந்த ஒரு முயற்சியும் கிடையாது.
கட்டி கொடுத்த வீடுங்களே இன்னும் ஓப்பன் பண்ணல பாதி வீடு, அதுக்கும் எந்த முயற்சியும் கிடையாது. முதல் வந்த உடனேவே அவர் அறிவிச்சிருக்கிறது, நான் வந்து கார் கொடுப்பேன், யாருமே இல்லாதப்பட்டவங்கள அவங்களுக்குலாம் அவர் கார் கொடுக்குறதுக்கு, எல்லாமே இருக்கப்பட்டவங்க அவங்களுக்கு போய் அவர் கார் கொடுக்குறேன்னு அறிவிச்சிருக்கிறாரு. நாங்கள் நடுத்தரு மக்கள், நாங்கள் இங்கே தண்ணி வந்தாலே உட்கார கூட முடியாது எங்களால். நாங்கள் வந்து இங்கே எக்மோர் தொகுதியில் இருக்கிறோம், புதுப்பேட்டை. அதை வந்து இது வரலாம் இந்த ராஜ்மோகன் ஜெயிச்சார், அவர் இன்னும் கூட வரவே இல்லை. ஒரு வருஷம் வந்தார், அவ்வளோதான். ஜெயிச்சதோ அவர் யாரை கட்டிக்கினார். இந்த மாதிரி ஆட்சிக்கு அவருங்கெல்லாம் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு சொல்லி 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 ஒன்றுமே செய்ய மாட்டுறாங்க. அவங்களுடைய தேவைக்கு ஆட்சிக்கு வராங்க, வரும்போது எதனா ஒன்று சொல்ல வேண்டியது, ஆனால் பட் செய்ய மாட்டேன்றாங்க. எந்த பேருந்தில் வேணாலும் பெண்கள் செல்லலாம், ஏசி பஸ்ஸை தவிர மற்ற எல்லாத்துலேயும் செல்லலாம், தமிழ்நாடு முழுக்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 4 மணிலேருந்து உட்காந்துருக்கோம் சார், இது வரைக்கும் பஸ் வராமல் இருக்குது. அப்புறம் இதே டைம் டெய்லியும் இதே மாதிரி தான், காலையிலும் பஸ் இல்லை, சாயங்காலத்துலையும் பஸ் கிடைக்கும். இந்த இலவச பஸ் வரமாட்டேது, டைமுக்கு வர மாட்டேங்குது. எவ்வளோ அவதியாக இருக்குது? எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வருது? இது வரைக்கும் இப்போ 4 மணிலேருந்து இப்போ உட்காந்துருக்கோம், மணி 5-5:15. எந்த இடத்துல, எந்த இடமா அது? பெரம்பூர் போகணும், 29A வரணும், இன்னும் இது வரைக்கும் வரல. இல்லை பேருந்து இன்னைக்கு இலவசமாக விட்டுருக்காங்கம்மா. ஆனால் வந்த படம் இல்லையா, இனிமேல் தான் வருமா? இல்லை இனிமேல் அவர் சொல்லியிருக்காரு செப்டம்பரா எப்போ சொல்லியிருக்காரு? அக்டோபர் 2 அக்டோபர் 2 சொல்லியிருக்காரு. வந்தால் நல்ல விஷயம்தான், நாங்கள் வரவேற்கிறோம் தான் அந்த விஷயத்த. ஆனால் எல்லாம் சொல்கிறாங்க, ஒன்றும் செய்யறதில்ல. அதை கொஞ்சம் பார்த்து செஞ்சால் நல்லாயிருக்கும். பெண்கள்லாம் வந்து பாதுகாப்பாக இருக்காங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, பெண்கள் எல்லாம் வந்து இந்த அண்ணன் ஆட்சியில் ரொம்ப அமைதியாக இருக்காங்க அப்படின்றாங்க. இந்த ஆட்சி வந்தோன்னே தான் பெண்களுக்கு அதிக இதுவே. அவங்களோட கட்சிக்காரங்களால தான் பெண்களுக்கு நிறைய வந்து கற்பழிப்பு, போஸ்கோல நிறைய பேர் அவங்க ஆட்சியில் இருக்கிறவங்க தான் போயிருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இப்போ அமைச்சருங்களை வந்து அவங்க அமைச்சருங்க பெருமையாக பேசி தான் ஆகணும். அவங்க கட்சியில் இருக்கிறாங்கன்னா பெருமையாக பேசி தான் ஆகணும். அதுக்கு நாங்கள் பெருமையாக பேச முடியாது, இருக்கிற உண்மையை தானே நாங்கள் சொல்ல முடியும். எவ்வளோ சின்ன குழந்தையிலேருந்து ஒருத்தரோட போன வாட்டி வந்து வட்டச்செயலாளர்னு நினைக்கிறேன், குழந்தைங்கள வந்து எந்த தொகுதின்னு எனக்கு தெரியல, இந்தமாரி பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆட்சியில் தான் அவர் சொன்னார், போன ஆட்சியில் வந்து இந்தமாரி இந்த ஆட்சியில் நான் ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் நடக்காதுனாரு. போன இயரோட இந்த இயர் தான் அதிகமாக ஆயிருக்கு. இல்லை இப்போ சோழிங்கநல்லூரில் தையூருங்கிற ஒரு கிராமத்தில் நேற்று 2 நாளுக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து ஒரு ஆதிக்குடியை சார்ந்த பையன் ஒரு ஆதிக்குடியை சேர்ந்த ஒரு பெண்ணை காதலிக்கிறான். தாவேக்காவை சேர்ந்த ஒரு உறுப்பினரோட பொண்ணு, அவர் வந்து இவர்களால் வந்து கொலை செய்யப்படுறான். அவர் வந்து தாவேக்கா இல்லை, அது நீங்க சொல்லுங்க, அது கரெக்டா? அந்த பையன் வீட்டில் நான் அந்த நியூஸ் பார்த்தேன், அப்பா இல்லை அம்மா ஒண்டி தான். இன்னைக்கு அவங்க அம்மா தனியா இருக்காங்க, அந்த குழந்தை இல்லாத. காதல் செய்து தப்பில்லையே, எல்லாருமே தான் காதல் செய்தாங்க. அதுக்குன்னு வந்து நீங்கள் வந்து உங்கள் கட்சி எங்கள் கட்சி இதெல்லாம் வேற்றுப்பாரு இவங்க கட்சியில் மட்டும் தான் நடக்குது. இது வரைக்கும் எனக்கும் 28 ஏஜ் ஆகுது, நானும் இந்தமாரி லவ் பண்ணி கட்சிக்காரங்க நான் ஏதோ கேள்விப்பட்டதில்லை. இந்த ஆட்சியில் மட்டும்தான் இதெல்லாம் நடக்குது. அது இன்னொன்று பாருங்கள், இப்போது அனைத்து பெண்களுக்கும் சம உரிமைன்னு சொல்லி தான் இவர் அறிவிச்சுக்கிறாரு. இப்போ பாருங்கள், இந்த சம்பளம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்க ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடையாது. நடுத்தரு மக்கள் எல்லாருமே ஒன்று தான், எல்லாருமே பெண்களுக்காகத்தான் நான் வந்தேன், பெண்களுடைய பாதுகாப்புக்காக தான் வந்தேன், பெண்களுடைய நலத்துக்காகத்தான் வந்தேன், பெண்களை ஒருத்தர் கூட தொடக்கூடாது, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்வேன் தான் சொன்னீங்க. ஆனால் இப்போ வந்து என்னன்றீங்க, பாதி பேருக்கு வருமானம் இவ்வளோ கம்மியாக இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது, இவங்களுக்கு கிடையாது அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி வேறுபாடு பார்க்குறீங்க. ஏன் அந்த மாதிரி தேர்தலுக்கு விட்ட ஒரு அறிக்கை கூட நீங்கள் உண்மையாகவே செய்யலை? 100 நாளில் 3 மாசமே எங்களுக்கு 1000 ரூபாய் வரல. இப்போ சில பேர் சொல்கிறாங்க, நான் பார்த்தேன் சில வீடியோலாம், எங்களுக்கு வந்து வானா எங்கள் அண்ணன் நல்லா இருந்தா, எங்களுக்கு வந்து தேவை, அவங்க காசை கொடுக்கப்படுறது இல்லை. எங்கள் அம்மா எப்படின்னா மெடிக்கல் செலவுக்கு அதை வச்சுப்பாங்க 1000 ரூபாய், நாங்கள் வாங்க மாட்டோம். இப்போ அதுவும் இல்லாத நாங்கள் நடுத்தருவில் தான் இருக்கோம் இவ்வளோ கஷ்டத்துலையும். என்ன ஆட்சி வந்து எதுவுமே எங்களுக்கு செஞ்சுதான் ஒரு பிரயோஜனமே இல்லை. அவங்களுக்கு தான் அது நல்லதுன்னு நினைக்கிற ஆட்சிக்கு வந்து அவங்க பசங்க அமைச்சருங்க இந்தமாரி இவங்களுக்கே தான் நல்லதாக இருக்குது. ஆட்சிக்கு வந்து அவங்களே தான் சம்பாரிச்சு கொண்டு இருக்கிறாங்க எம்எல்ஏ பசங்க. அந்தமாரி நாங்கள் எதுவுமே எங்களுக்கு அனுபவமும் இல்லை, எங்களுக்கு அனுபவிக்கவும் முடியாது. மக்களோட மக்களாக தான் எங்களுக்கும் வரோம். இப்போ எங்கள் அம்மாக்கெல்லாம் 1000 ரூபாய் வரவே இல்லை. இளைஞர்கள் எல்லாம் அந்த கட்சி பக்கம் தான் இருக்குது, எங்கள் பின்னாடி தான் இருக்கான்னு சொல்கிறாரு. அது நீங்களே தான் சொல்லிக்கணும், நாங்கள் சொல்லலை. நீங்களே தான் சொல்லிக்கணும், எங்கள் பக்கம் இருக்காங்க நீங்கள் சொல்லிக்கோங்க, நாங்கள் சொல்லவே. நிரந்தரமான முதல்வர் நான் தான், மக்கள் எல்லாம் எங்கள் கூட தான் இருக்காங்க. நீங்கள் சொல்லக்கூடாது, நாங்கள் சொல்லணும், மக்கள் சொல்லணும். நிரந்தரமான முதல்வர்னு நாங்கள் சொல்லணும். இப்பயே தெரியுது 3 மாசத்துலயே உங்க போயிடுச்சு. இன்னும் காலங்காலமாக இருந்தால் என்ன இன்னும் மக்கள் தொகை கம்மியாயிடும்னு நினைக்கிறேன். இதுதான் உண்மை. மக்கள் தொகை வந்து கம்மியாயினே போகணும்னு நினைக்கிறேன். இந்தமாரி வந்து கற்பழிப்பு, போஸ்கோ, சிறு வயதில் எல்லாமே பாலியல் தொல்லை எல்லாமே இந்த ஆட்சியில் நடக்குது.
போக போக அவரே இருந்தாருன்னா மக்களோட மக்களா பாதி பேர் போயிடுவாங்க, பாதி பேர் தான் இருப்பாங்க. பாதி பேர் இருப்பாங்கன்னா அவங்க கட்சி ஆளுங்க தான் இருப்பாங்க. இந்த தெருவுலலாம் வந்து எல்லாம் செய்றேன், இது வரைக்கும் வந்து இங்க வந்து எதுவுமே செய்யல. நீங்களே பார்த்தீங்க பஸ்ஸுக்காக எவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்தாலும் க்ரௌடாக இருக்கு. பஸ் அடிக்கடி ஒரு பஸ் ஒரு 10 நிமிஷம் விடலாம். முதல்வர் என்ன இல்ல, சொல்றான்னு கேட்டாக்கா, அரை மணி நிறைய நேரம், பஸ் 20 நிமிஷம் இப்போ கழிச்சு கொடியை ஒரு பஸ் செஞ்சதெல்லாம் வருது. காமிக்கிறாங்க. ஆனா காமிக்கிறதும் சரி, ஆனா பயன்பாட்டுக்கு வரமாட்டேன்னு தெரியலையா பஸ்ஸுங்கெல்லாம். எவ்வளவு வயசானவங்க வெயிட் நான் என்ன சொல்றேங்கன்னா, இருக்கப்பட்டவங்க ஆட்டோல போவாங்க, கார்ல போவாங்க. இல்லாதப்பட்டவங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ண. நீங்க பாக்குறீங்க எவ்வளவு பேர் நிக்கிறாங்க க்ரௌடா இருக்குன்னு. ஆனா பஸ் வரல. ஒரு அர்ஜென்ட் எங்களுக்கு இருக்கும். எங்ககிட்டயும் பணம் இருந்தா 29 ஏன் நிறைய விட்டேன்னு சொல்றாரு. ஆனா ஒண்ணுமே வந்தது இல்ல. ஓ, இது அவரோட தொகுதிக்கு போற பஸ் அது? அது என்ன எங்களுக்கு தெரியாதுங்களா? அது பெரம்பூர் போகுது. பெரம்பூர் பெரும்புத்துக்கு அவர் ஜெயிச்சாரு. ஒரு சமயம் அப்படி இருக்கலாம். ஆனா வரணும் இல்ல, பயன்பாட்டுக்கு வந்தா தானே. அவர் தொகுதிக்கு போறப்ப பேருந்துகளே கம்மியா தான் வருதுங்கிறீங்க. ஆமா ஆமா ஆமா, அதான் உண்மை. இப்ப இந்த ஆட்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? எங்க சரி செய்யல. இந்த ஆட்சி பத்தி எதுன்னா சொல்றது? நாங்க ஒண்ணுமே செய்யலையே, செஞ்சா தானே சொல்றதுக்கு. பாருங்க, அதே மாதிரி தேர்தலுக்கு முன்னே என்ன சொன்னீங்க, பெண்கள் எல்லாரும் சமம், எனக்கு எல்லாமே ஒன்று தான் சொன்னீங்க. ஆனால் இப்போ வந்து இந்த வருமானம் கம்மியாக்குறவங்களுக்கு கொடுப்பேன், வருமானம் அதிகமாக்குறவங்களுக்கு இல்லை, இப்படியெல்லாம் சொன்னால் பெண்கள்னால் எல்லாருக்கும் சம உரிமைன்னு சொன்னீங்க. அதுவும் இந்த மாதிரி செய்ய மாட்டேன்றீங்க. அது மாத்திரக்கெல்லாம் மோந்திரம் போடுறேன்னு சொன்னீங்க. அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பிறந்தவங்களுக்கு குழந்தைகளுக்கு மட்டும்தான் மோந்திரம் போடுவேன். இப்போ நாங்கள் ஏதோ ஒரு வேலைக்காக போகிறோம், ஒரு ட்ரெயினில் குழந்தை எங்கேயோ அங்கே ஒரு ஆஸ்பத்திரியில் பிறந்துடுது, அது எத்தனை வந்தால் அதுக்கு இல்லைன்னா இதென்னா சட்டம் மாற்றி போடுறீங்க. போட்டால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி போடுங்க. உங்களை நம்பி தானே நாங்கள் ஓட்டு போட்டோம். எதுக்கு இந்த மாதிரி மாற்றி இந்த இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், ஆட்சியில் வந்து உக்காந்துட்டேன்றதுக்கு அப்படி சொல்கிறீங்களா? அப்படி கிடையாது. மக்கள் எல்லாம் உங்களை கூர்ந்து கவனிக்கிறாங்க, பார்க்குறாங்க. நீங்கள் என்ன அறிக்கை விட்டீங்க, இப்போ என்ன அறிக்கையை செய்யாது இருக்கிறீங்க, இப்போ என்ன செஞ்சுன்னு இருக்கிறீங்கன்றதையும் மக்கள் பார்க்குறாங்க. நம்ம வந்து நெடுங்காலம் ஆட்சியில் இருக்கணும்னா சொன்ன வாக்குறுதியை ஒழுங்காக உருப்படியாக நம்ம வந்து நிறைவேற்றணும். இவங்களுக்கு ஒரு சட்டம், அவங்களுக்கு பெண்கள்னா சம உரிமை நீங்கள் கொடுத்து ஆகணும். வாக்குறுதியில் எப்படி பெண்கள் எல்லாருமே ஒன்று தானீங்களோ அதே மாதிரி ஒன்றா கொடுங்க. இதில் வந்து ஏசி பஸ்ஸில் போகக்கூடாதுன்னா அப்போ ஏசி பஸ்ஸில் போகிறதுக்கு பெண்களுக்கு உரிமை இல்லையா? மற்ற பஸ்ஸில் போகலாம், இவ்வளோ தொழில் தான் போகணும், அவ்வளோ தொழிலாக போகணும்னு சொல்லிட்டு பாதியாக வேறு பிரிக்கிறீங்க நீங்கள். அப்புறம் பெண்களுக்காக நான் விட மாட்டேன், தொட்டா விட மாட்டேன், விட்டா தொட மாட்டேன்ற சொல்கிறதெல்லாம் அப்போ நான் சும்மாவா? தேர்தலில் வந்து ஆட்சியில் வர்றதுக்காக இவ்வளவோ நீங்கள் பேசுகிறீங்க, ஆனால் உண்மையாக எதுவும் செய்ய மாட்டேன்றீங்க. அதே மாதிரி பாருங்கள், 6 சிலிண்டர் சொன்னீங்க, இப்போ 3 சிலிண்டர்னு சொல்கிறீங்க. ஏன்? ஓட்டு வாங்கும் போதோ ஒன்று சொன்னாங்க, இப்போ எதுவுமே நடக்கலை இது வரைக்குமே. இதுக்கு மேலே நடந்தால் சந்தோஷம். அப்பப்போ கரண்ட்டு போகுது நைட். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து கரண்ட் பில் வந்து போன மாதம் இந்த ஆட்சிக்கு வந்தோன்னுமே 4000 ரூபா கிட்ட வந்துச்சு. 1800 ரூபா 2000 ரூபா அப்படி தான் நாங்கள் கரண்ட் பில் கட்டணும். 4000 ரூபா வந்துச்சு. இப்போ இந்த மந்த்து வந்து 3800 ரூபா வந்திருக்கு. எதுக்கு இதெல்லாம்? நாங்கள் அவ்வளோ யூஸ் பண்ணா வேலைக்கு போகிறேன். 200 யூனிட் இலவசம். நீங்கள் அப்படி ஏற்றி கரண்ட் பில்லை தான் அதிகமாக ஆக்கி எல்லாமே ஆக்கி விட்டாங்க. பால் ஆவின் கடையே இல்லை எங்கேயுமே. ஆவின் கடை, நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன், ஆவினே எங்கேயுமே இல்லை. ஆவினே இது பண்ணிட்டார், பால் அதிகமாக்கி விட்டார். எல்லாத்தையும் அவர் ஆட்சியில் வந்து நல்லது செய்கிறேன்னு கெட்டதை தான் பண்ணி வச்சிருக்காரு. நீங்க பாருங்க, அது பஸ் ஃபுல்லா கிரௌடா தான் இருக்கு. ஆனா போக முடியல. இப்ப நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நேரத்துக்கு. செகண்ட் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்தா கூட அவங்களுக்கு தேவை அதிகமா இருக்குல்ல. ஒரு அர்ஜென்ட் தான் போறோம். பைசா இருந்தா ஆட்டோல போயிடுவோம், கார்ல போயிடுவோம். இல்ல எங்களால முடியாத காரணத்துக்கு நாங்க பஸ்ல போறோம். ஆனா வெயிட் பண்றதாகுது. எங்க சூழ்நிலைக்கு போக முடியல. மக்கள் எல்லோரோட கோரிக்கை என்ன இருக்குன்னா, இலவச பேருந்துகள் வந்ததில் மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஆனால் அந்த பேருந்துகள் வந்து அடிக்கடி எங்களுக்கு பேருந்துகள் இல்லை, இலவச பேருந்துகள் எங்களுக்கு அடிக்கடி இல்லை, அந்த பேருந்துகள்லாம் நிற்க மாட்டேங்கிறாங்க, இல்லாட்டி கூட்டம் அதிகமாக இருக்குது. வரக்கூடிய பேருந்து அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு பேருந்து வருது, அதில் ஃபுல்லாக கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால எங்களால் அந்த பேருந்தில் வந்து ஏறி பயணிக்க முடியல. முதியோர்கள் எல்லாரும் அந்த சிக்கல் இருக்குது. பேருந்துகளை அதிகமாக விட சொல்கிறாங்க. இத்தனைக்கும் இது வந்து 29A பெரம்பூர் தொகுதி. முதலமைச்சர் அவர்களின் தொகுதிக்கு போகக்கூடிய பேருந்துக்காக காத்திருக்கும் மக்கள், பேருந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு பேருந்து தான் வருது, அதுவும் ரொம்ப அதிக கூட்டமாக இருக்கிறனால பெண்கள் போக முடியல அப்படிங்கிறாங்க. இதை தமிழக அரசின் கவனத்திற்கு அறந்தமிழ் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அருந்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்.